ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு வீட்டிலேயே நம்ம பாலாடையிலேருந்து எப்படி ஈஸியான மெத்தடில் நெய் ரெடி பண்ணி எடுக்கலான்னு தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் டெய்லி வாங்குகிற பாலில் இருந்து இந்த மாதிரி பாலாடை எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 15 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பாலாடை தான் இது. இதை நம்ம ஒரு நாள் முன்னாடியே நெய் காய்ச்சறதுக்கு முந்தின நாளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நமக்கு இது கொஞ்சமாக மெல்ட் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து நான் நான்ஸ்டிக் பேனில் தான் இந்த நெய் காய்ச்ச போகிறேன். அதில் இப்போ இந்த பாலாடையெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இந்த நெய் காய்ச்சி எடுக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கலாம். நம்ம நான்ஸ்டிக் பேன் எடுத்தோன்னா அடி பிடிக்காமல் கிடைக்கும். வேறு ஏதாவது பேன் எடுத்தோன்னா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடி பிடிச்சிரும். இந்த நெய் காய்ச்சறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம மெதுவாக தான் இது காய்ச்சி எடுக்க முடியும். இந்த நெய் காய்ச்சும்போது நம்ம வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இதை நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். நான் இந்த நெய் காய்ச்சும்போது நிறைய நேரம் ஆகிறதுனால வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டே தான் இதையும் இடையிலையாக பார்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம இடைக்கிடைக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். எப்பவும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு கிடையாது. ஆனால் வேறு நான்ஸ்டிக் பேன் இல்லாமல் வேறு ஏதாவது பேன் வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா பாலாடை இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிக்கும். நார்மலாக எப்போவும் நெய் எடுக்கிற மெத்தட்னால் நம்ம அந்த பாலாடையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட ஐஸ் க்யூபெல்லாம் போட்டு நல்லா அடித்து எடுக்கும்போது நமக்கு அந்த பட்டர் பிரிஞ்சு கிடைக்கும். அந்த பட்டரை நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு அதையும் 2-3 தடவை நம்ம கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பட்டரை நம்ம காய்ச்சி எடுப்போம். அது நீண்டுகிட்டே போகும் அந்த ப்ராசஸ். அதில் பாத்திரம் வேறு நிறைய விழும். நமக்கு அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளாலே ஒரு வழி ஆகிரும். பிசு பிசுப்பாக இருக்கும். அதை சுடு தண்ணி போட்டு தான் கழுவி எடுக்கணும். அதனால் நான் இந்த மெத்தடில் தான் எப்போவுமே இந்த ஈஸியான மெத்தடில் தான் நெய் காய்ச்சி எடுக்குவேன். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். நானும் ஃபஸ்ட்டில் இந்த மெத்தடில் தான் நெய் எப்போவுமே காய்ச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய பெரியம்மா தான் இந்த மாதிரி மெத்தடில் காய்ச்சி ஈஸியாக நெய் ரெடி பண்ணி எடுக்கலான்னு சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுப்பேன். ஒரு 25 மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாலாடை இந்த மாதிரி நல்லா திக்காக மாற ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் பிரிய ஆரம்பிச்சிட்டே இருக்குது. நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸாக நிறைய வரும். அது அப்படியே நான் ஃபுல்லாக அந்த பேன் நிறைய முதல்ல ஊற்றும்போது இருந்தது. இப்போ அப்படியே தாழ்ந்து போச்சு. அப்படியே அந்த ஸ்பூனில் எடுக்கும்போது நெய் நிறைய பிரிஞ்சு வந்திருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம். ஒரு 30 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஒரு ஆயில் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் அந்த நெய் நமக்கு இதில் கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் நமக்கு திக்காக மறுநாள் ஆகும்போது தான் திக்காக கிடைக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தோன்னாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க
நெய் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அதில் உள்ள கசடெல்லாம் வந்து இதுதான் இந்த ஒயிட் கலரில் வந்து இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் இந்த ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த நெய்யை வந்து காய்ச்சி எடுக்க போகிறோம். முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்து அந்த பாலாடை வந்து மாறி இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா காய்ச்சி எடுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எப்பவும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னு இல்லை, இனி வந்து அடியெல்லாம் பிடிக்காது. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து இதை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் கொஞ்சம் முருங்கை இலையை இதில் போட்டுக்கிறேன். முருங்கை இலையை போட்டு நம்ம காய்ச்சி எடுக்கலாம் நெய்யை. இந்த முருங்கைக்கீரையெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த நெய் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்ல நெய்யோட அந்த கமகமான உள்ள வாசனை நல்லா அடிக்குது. இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்து மேலே எல்லாம் நிற்கிறது அவ்வளோவுமே வந்து நெய் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பித்தாச்சு. இப்போ உடனே எடுத்து நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இல்லைன்னா வந்து நமக்கு உடனே வந்து நெய் வந்து கெட்டியாக கொஞ்ச நேரத்துலேயே கெட்டியாகும். அதுலேருந்து தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு நம்ம உடனே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு. பாதிக்கு மேலேயே கிடச்சிருக்குது. இப்போது இதில் வர அந்த கசடு எல்லாமே இதையும் வந்துட்டு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ரைஸோடு வந்து சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வந்து அரை விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மறுநாள் தான் நமக்கு நெய் வந்து மணலான அந்த நெய் வந்து கெட்டியாக வந்து கிடைக்கும். பாருங்கள், வெளியே வந்து இந்த டைமில் மழை வேற தூத்திட்டு இருக்குது. பார்க்கவே இந்த வியூ வந்து சூப்பராக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கிறேன். என்னோடய கிச்சன்லேருந்து வெளியே பார்க்கும்போது இந்த வியூ தான் வெளியே தெரியும். என்னோடய ஃப்ரெண்டு கேட்டு தான் இது. இப்போ மறுநாள் வந்து நான் ஒரு கிளாஸ் ஜாரில் இந்த நெய் எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன். ஒரு பவுல்லையும் எடுத்து காட்டியிருக்கிறேன். அந்த ஸ்டீல் ஜாரில் வந்து தெரியாது உங்களுக்கு காட்டுறதுக்கு, அதனால தான் இந்த கிளாஸ் பவுல்லையும் ஜார்லேயுமா நான் மாற்றி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நெய் வந்து எனக்கு கிடச்சிது. ஒரு 15 நாள் எடுத்து வச்ச பாலாடையிலேருந்து 1/4 லிட்டர் அளவுக்கு நெய் கிடச்சிது. நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவு பால் இருந்து தான் இந்த பாலாடை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நமக்கு வந்து பாலாடை வந்து அதிகமாக கிடைக்கணுன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து நம்ம அந்த பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா நமக்கு வந்து நிறைய பாலாடை கிடைக்கும். நான் ஒரு வீட்டிலேருந்து தான் பசும்பால் வாங்குவேன். அந்த பாலில் இருந்து தான் இந்த நெய் வந்து எடுத்துருக்கிறேன். பேக்கெட் பாலில் கூட நம்ம இதே மெத்தடில் காய்ச்சி நம்ம நெய் எடுக்க முடியும். இப்போ ஈஸியான மெத்தடில் நெய் எப்படி எடுக்கலான்னு உள்ள ஒரு ஐடியா உங்களுக்கும் கிடச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.